அருட்பணி அறைகூவல் நிகழ்ச்சிக்கு மறுபடியுமாக உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து எப்பொழுதும் ஆசீர்வாத வாய்க்காலாகவே தீர்த்தருள்வாராக. ஆமேன். பவுலனுடைய மிஷனரி ஊழியத்திலே இருக்கிற முக்கிய அம்சங்களை ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் தியானித்து வருகிறோம். இவ்வளவு லெங்க்தியா, இவ்வளவு விரிவாக, இவ்வளவு டீட்டெயில்டாக இந்த பேசேஜை நான் இதுவரைக்கும் பேசினதே கிடையாது. பலமுறை இந்த பேசேஜை நான் எடுத்து பேசியிருக்கிறேன். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 21 23. ஆனால் இந்த முறைதான் அதை கொஞ்சம் டீட்டெயில்டாக அதை எடுத்து பார்ப்பதற்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். இங்கே உங்களுக்கு டீச் பண்ணுவதற்காக இந்த எபிசோட் ரெக்கார்டிங் டைமில் நிறைய தாட்ஸ் வருகிறதுனாலே உங்களோடு கூட தெளிவாக பேசுவதற்கு ஆண்டவர் பாராட்டுகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த தொடரில் டிசைபிள்ஷிப் ஆஸ்பெக்டில் பவுலனுடைய ஊழியத்தில் 5 காரியங்களை சொன்னேன். இவாஞ்சலிசம், டிசைபிள்ஷிப், ஸ்ட்ரெங்தனிங் த டிசைபிள்ஸ், பெர்சிக்யூஷன் அவேர்னஸ், லீடர்ஷிப் டெவலப்மெண்ட். 5 காரியங்களில் டிசைபிள்ஷிப் என்ற காரியத்தை நாம் இதோடு கூட இந்த எபிசோடோடு கூட முடிவிற்கு கொண்டு வரப்போகிறோம். இன்றைக்கு ஹிண்ட்ரன்சஸ் ஃபார் டிசைபிள்ஷிப், சீஷத்துவத்திற்கு உண்டாகிற தடைகள். இயேசு சொல்லிக் கொடுத்த காரியத்திலிருந்து லூக்கா 9ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். சிறிய இடைவேளைக்கு பிறகு மறுபடியும் உங்களை பார்க்கிறேன். உங்களுடைய செவிகளை தேவனுடைய இருதயத்தின் பக்கத்திலே வைத்தால் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, யாவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற வார்த்தை தான் ரீங்காரம் விடுவதை நீங்கள் கேட்பீர்கள். Not everybody is called to be a missionary, but every believer is called to be involved in mission. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படும். அப்பொழுது முடியும். நான் ஒரு சாதாரண விசுவாசிதான், நான் எப்படி தேவனுடைய திட்டத்தில் ஈடுபடுவது? அந்நிய பாஷையின் அபிஷேகம் எதற்காக? அனைத்து பாஷையினரையும் சந்திப்பதற்காக. வட இந்திய ஊழியத்திற்காக நான் ஜெபிக்கிறேன், கொடுக்கிறேன். வேற என்ன செய்ய வேண்டும்? பிரதான கட்டளை என்பது முடிந்தால் செய்யுங்கள் என்று தேவன் சொல்லவில்லை, கண்டிப்பாக செய்ய கொடுத்த கட்டளை. அருட்பணி அறைகூவல், பார்ட்னரிங் வித் காட் இன் மிஷன்ஸ். சீஷத்துவத்திற்கு உண்டாகிற தடைகள், டிசைபிள்ஷிப்புக்கான விலைக்கிரயம் என்ன என்பதை நாம் போன 2 எபிசோடில் பார்த்தோம். த காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப். இப்போ சீஷத்துவத்திற்கு உண்டாகிற தடைகள், தி ஹிண்ட்ரன்ஸ் ஃபார் டிசைபிள்ஷிப். லூக்கா 9ஆம் அதிகாரம் 57 62. லூக் சாப்டர் 9 verses 57 to 62. நான் வாசிக்கிறேன். அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, இயேசு எதுவும் கேட்கல, இயேசு கான்வர்சேஷனை ஆரம்பிக்கல, கூட போகிற ஒரு ஆள் என்ன பண்றாரு, ஆண்டவரே நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன். அப்படியா? நான் எங்கே போனாலும் நீ என் பின்னால் வருவியா? சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தானா ஆண்டி அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க. சும்மா இருந்திருக்கலாம், வாயை பொத்திக்கிட்டு இருந்திருக்கலாம். இங்கே பாருங்க, கேட்டு என்ன பதில் வருது பாருங்க. அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். அதுக்கப்புறம் அந்த முதல் ஆளுடைய கதை என்னாச்சுன்னு நமக்கு தெரியாது. அவ்வளோதான். ஐ டோன்ட் திங்க் ஹி இஸ் இன்ட்ரெஸ்டட் எனிமோர். அடுத்து 59ஆம் வசனம். வேறொருவனை அவர் நோக்கி, இப்போ மாட்டினாங்களா மற்றவங்க? ஒருத்த வாயை திறந்து விட்டான். இப்போ கூட இருக்கிற மற்றவங்களுக்கும் பிரச்சனை. இப்போ இயேசு இந்த டைம் ஜீசஸ் himself is asking, looking at another person. வேறொருவனை அவர் நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். இப்போ அவனுடைய எக்ஸ்கியூஸ் பாருங்க. அதற்கு அவன், ஆண்டவரே முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். எக்ஸ்கியூஸ். அதாவது அப்பா செத்து போயிருந்தார்னா ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கலாம், முன்னாடியே கேட்டுட்டு போயிருக்கலாம். இப்போ அப்பா இன்னும் சாவலை, ஆனால் அப்பா அடக்கம் பண்ணிட்டு வர்றேங்கிறான். கொல்லி வச்சுட்டு வரேன்னு வானுங்க சிலர்.
பார்த்துருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா நம்ம ஊரில்? அந்த மாதிரி. அதற்கு இயேசு மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ண மாட்டோம். ஹார்ஷாக இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். பட் ஆக்சுவலி யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் த ஃபாதர் ஹசன்ட் டைட் yet. இது வந்து எக்ஸ்கியூஸ் சொல்லுகிறதான ஒரு ஆள், எஸ்கேப் ஆகிறதுக்கு போட்ட ஸ்ட்ராட்டஜி. மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். அதுக்கப்புறம் அவனை குறித்து நம்ம கேள்விப்படுறதில்லை. பின்பு வேறொருவன் அவரை நோக்கி நம்மளை அடுத்து டார்கெட் பண்ணிடுவார் சொல்லிட்டு இப்போ மூன்றாவது ஆள் என்ன பண்ணிட்டார், இவரே கேட்டார். எக்ஸ்கியூஸை மறுபடியும் சொல்லிட்டார், ஆண்டவரே உம்மை பின்பற்றுவேன், அதில் எனக்கு பிரச்சனை இல்லை சார், உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் இந்த பட்டு, ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிற இடத்துல அனுப்புவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும். அங்கிருந்து எஸ்கேப் ஆகிட பார்க்குறான். வீட்டில் போய்ட்டு சொல்லிட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்கிறான். அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார். இது கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். பட் ஆக்சுவலாக அதனுடைய பிரின்சிபலை அங்கே ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை புரிந்து கொண்டால் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த ரிக்வயர்மெண்ட் ஃபார் டிசைபிள்ஷிப். முதலாவது ஆள் என்ன சொல்றாரு, வசனம் 58 ஆண்டவர் சொல்றாரு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. எங்க போனாலும் கீழ்ப்படிவேன், எங்க போனாலும் பின்பற்றுவேன்னு சொல்றியே, இதுதான்ப்பா சிச்சுவேஷனு, ரெடியா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். See, the love of earthly treasures, பூமியிலே உள்ள பொக்கிஷங்கள் மேலே உள்ள ஆசை, சாக்ரிஃபைஸ் பண்ணுவதற்கு. ஏற்கனவே இந்த காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப்பில் நம்ம படித்தோம் இல்லையா, இமென்ஸ் சாக்ரிஃபைஸ், அந்த ஆஸ்பெக்ட் இங்கே கொண்டு வர்றாரு. தியாகம் செய்ய ஆயத்தமாப்பா, தியாகம் செய்ய ஆயத்தமாக இல்லாவிட்டால் நீ என்னை பின்பற்றுவேன் என்று சொல்லுவதிலே அர்த்தம் இல்லை. என்ன ஆனாலும் நான், எல்லாரும் போனாலும் நான் கீழ்ப்படிவேன்னு சொன்னார் தெரியுமா பேதுரு. அப்படியாப்பா, எல்லாரும் போயிட்டா கூட நீ கரெக்டாக இருந்துருவியா? சேவல் கூவதற்கு முன்னே 3 தரம் நீ என்னை மறுதலிப்பா என்று இயேசு சொன்னார், ஞாபகம் இருக்கா? See, following Jesus is not easy. Nevertheless, that is the call. So discipleship is not something that is easy. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அது ஈஸியாக இருக்குல்ல, அது ரட்சிப்பு. மேத்யூ 11:28 வாங்க. மத்தேயு 11:28, இளைப்பாறுதல் தருவேன், I will give you rest. That is easy. அது அவர் கொடுக்கிற இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து பாருங்க 29ஆம் வசனம். மேத்யூ 11:28 is easy salvation. 29ஆம் வசனம், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, take my yoke upon you. That is discipleship. Take my yoke upon you. என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், learn from me. Take my yoke upon you. அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். 2 விதமான இளைப்பாறுதல். Matthew 11:28 rest is given, but Matthew 11:29 rest is earned by taking the yoke that is on Jesus on you. என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, என்னிடத்தில் கற்றுக்கொண்டு என்று இயேசு சொல்லுகிறார். பவுல் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார், உம்முடைய பாடுகளின் ஐக்கியத்தை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். I want to know and partake in your suffering. பாடுகளின் ஐக்கியம்,
என்று சொல்லுகிறான். இதெல்லாம் டிசைபிள்ஷிப்பில் உள்ள மேலான ஒரு நிலை, த ஹைட் ஆஃப் டிசைபிள்ஷிப் என்று கூட சொல்லலாம். பவுலுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அதை பார்க்கலாம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். உங்கள் ஆவிக்கு ரட்சிப்பு கிடைக்கும், உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்க வேண்டும் என்றால் சீஷத்துவ பாதை. உங்களுடைய ஆவி ரட்சிக்கப்பட்டிருக்கிறது, உங்களுடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, உங்களுடைய சரீரம் ரட்சிக்கப்படும். Your spirit is saved, your soul is being saved and your body will be saved. உங்கள் ஆவி ரட்சிக்கப்பட்டிருக்கிறது, அது சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளும் போது. உங்கள் ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, அது சீஷத்துவ பாதை. உங்கள் சரீரம் ரட்சிக்கப்படும், அது ஆண்டவருடைய வருகையின் போது, உயிர்த்தெழுதல் நடக்கும் பொழுது. ஆமென். லூக்கா 9ஆம் அதிகாரத்திற்கு மறுபடியும் வரும். Let us come back to our original passage. அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். இந்த தியாகத்தை குறித்து சொல்லும் பொழுது போன எபிசோடில் நிறைய எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கவனிங்க. எங்கள் பீகாரில் மிஷன் ஃபீல்டில் இருக்கிற மிஷனரி ஸ்டோரி சொன்னேன். அங்கே பாம்பு அவர்கள் தங்கி இருக்கிற அந்த ஷெட்டில் மேலே இருக்கிறது. ஆனாலும் கம்ப்ளைண்ட் பண்ணலை, அதே நேரத்தில் அவங்க உயிரும் போகலை. கர்த்தருடைய பிளானில் பர்பஸில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே பாதுகாப்பு. தட் இஸ் சம்திங் தட் யூ ஷுட் பி அவேர் ஆஃப். It is not in your own safety measures that your safety lies. It is in the shelter of God that you find true protection. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சரி, he is our true hiding place. உண்மையான அடைக்கலம் அவர்தான். இந்த மிஷனரிகள் அங்கே அப்படிப்பட்ட சூழ்நிலையில், ஏன்னா வேற நமக்கு வசதி வாய்ப்புகள் இல்லை. வசதி வாய்ப்புகள் நமக்கு இருந்து கஷ்டப்படணும் மிஷனரிகள்ங்கிறதுக்காக அப்படி செய்கிறது இல்லை. ஆரம்ப நாட்களில் அப்படி இருந்தது. இப்போவும் சில ஃபெசிலிட்டிஸ் ஆண்டவருடைய கிருபையினால செய்து கொண்டு வருகிறோம். பாருங்க, எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 150-160 மிஷனரிஸ் பீகாரில் இருக்கிறார்கள் as on date. இப்போ அந்த ஹோல் டீம் லீடர் மிஷனரி கார்த்திக், அவர் ஒரு 13+ இயர்ஸ் பேக் அவர் மிஷனரியாக போனார். அவர் மிஷனரியாக அங்கே போய் ஹிந்தியெல்லாம் கற்றுக்கொண்டு அப்புறம் அப்படியே லீட் பண்ணார். இப்போ ஆல்மோஸ்ட் 8-9 இயர்ஸாக he is our leader of entire operations in Bihar. முழு பீகார் ஆப்ரேஷன்ஸ்க்கு அவர் தான் ஹெட். திருமணமானது, ஆண்டவர் ஒரு மகளை கொடுத்தார். நாங்கள் அவர் கொடுத்த ஃபெசிலிட்டி என்ன தெரியுமா? ஒரே ஒரு சின்ன ரூமு 10x10. அதான் எங்களுக்கு வசதி இருந்துச்சு. கிளாஸ் ரூம் இருக்கும், பட் கிளாஸ் ரூமில் போயிட்டு டெய்லி படுக்க முடியாது இல்லையா? பட் வீடு, ரூமு, திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு ஒரு 10x10 ரூமு, நோ அட்டாச் டாய்லெட் ஆல்சோ. But the man did not complain even one day. Entire team லீடருக்கு இருக்கிற ஃபெசிலிட்டி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் ஆண்டவருடைய கிருபையில் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். பட் he did not complain. இப்போ ஸ்லோவாக ஆண்டவருடைய கிருபையினால் ஒவ்வொரு மிஷனரிக்கும் தங்குவதற்கு ஒரு மிஷன்ஸு அந்த கேம்பஸில், அந்த ஸ்கூல் கேம்பஸில் சின்ன சின்ன ஒரு அந்த ஹவுசிங் ஃபெசிலிட்டியை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறோம். பட் எவர் இன்க்ரீசிங் நம்பர் ஆஃப் மிஷனரிஸ் ஆன் ரோல் இருக்கும் பொழுது the need continues to exist, the challenge continues to remain, and the commitment on the part of missionaries are there always. இப்போ சிலர் புதுசாக வர்றவங்க சிலர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அப்போ சொல்லுவோம் உட்காந்து,
சில டைம் இந்த மிஷினரி குவார்ட்டர்ஸ் இப்படி கெட்டும் பொழுது எனக்கு இந்த ரூம் வேணும், எனக்கு அந்த ரூம் வேணும், எனக்கு இது மாதிரி கட்டி கொடுங்க அப்படிலாம் கேட்க வருவாங்க சிலர். அப்போ நாங்கள் சொல்கிறது, தம்பி அந்த காலத்தில் மிஷினரிஸ் வந்தப்போ எப்படி இருந்தாங்க, நம்ம டீம்லேயே வந்து கார்த்திக் எப்படி இருந்தார், அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா. இன்னொரு காரியம் சொல்கிறேன். இன்னொரு தம்பி வினோத் என்ற ஒரு தம்பி மிஷினரி, அவர் வந்து அவர் வந்து 17 வயசில் வந்தார். when he was 17 years old. He is now 29. இப்போ 12 years அவர் இருக்கிறாரு. He is now married and he has a son பீகாரில். He is our number 2 leader in பீகார் team. 29 வயசு. ஆனால் he is our associate director of Bihar operations. Field director Karthik. I was talking about him a little while ago. கவனிங்க, இந்த தம்பி வந்து தன்னுடைய 21வது வயசில் when he was 21, முதல் 3 வருஷம் எங்களுக்கு வேற ஒரு ஃபீல்டில் இருந்தார். 21 வயசாக இருக்கும்போது நாங்கள் என்ன சொன்னோம், இன்னொரு ஸ்கூல் ஆரம்பிக்க போகிறோம். தட் வாஸ் அவர் 4th ஸ்கூல். அது வந்து இன்னொரு ரிமோட் ஏரியாவில், அங்கே சுற்றி ஒரு 100 கிராமத்தில் ஸ்கூல்ஸ் இல்லை, சர்ச்சும் இல்லை. ஸோ அங்கே வந்து ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்காக போகிறோம். அங்கே வந்து இவரை அந்த ஒரு இடத்த வாங்கி, ஒரு 1/2 ஏக்கர் லேண்டு வாங்கி, அவரோடு கூட ஒரிசாவிலிருந்து ஒரு மிஷினரி, அவனும் அதே வயசு உள்ள ஒரு தம்பி, இந்த 2 21 வயசு பசங்க வந்து அந்த இடத்துல நாங்கள் போட்டுட்டு ஒரு சின்ன ஒரு ஷெட்டு கூரையில் போட்டு அங்கே தான் இவங்களே சமைச்சு சாப்பிடணும். கரண்ட் இல்லை. அங்கேயும் ஸ்னேக் ப்ரோன் ஏரியா. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் அங்கே இருந்து அவர்கள் கரண்ட் இல்லாத இடத்துல அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸ் ரூம் கட்டினாங்க. நாங்கள் இங்கேருந்து காசு அனுப்ப அதுக்கு வந்து அந்த பொருட்கள்லாம் வாங்கி கட்டினாங்க. அவங்க ஃபோனை சார்ஜ் பண்ணுறது கரண்ட்டு கிடையாது. 5 கிலோமீட்டர் சைக்கிள் மெரிக்கணும். அங்கே ஒரு கடையில் 5 ரூபா கொடுத்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு 5 ரூபா, 5 கிலோமீட்டர் மெரிச்சிட்டு போனோம். அப்படித்தான் இந்த தம்பிமார்கள் அங்கே மிஷன் ஃபீல்டை பில்டு பண்ணினார்கள். டுடே ஆண்டோடைய கிருபையினால் அந்த 1/2 ஏக்கர் லேண்டில் ஸ்கூல் நடக்குது. ஹீ இஸ் அ பிரின்சிபல். 22 வயசில், அவர் 22 வயசாக இருக்கும்போது அந்த ஸ்கூலுடைய ஓப்பனிங் நடக்குது. He is dedicated as a principal. He is dedicated as the base leader. He is dedicated as the regional leader. இன்றைக்கு ஆண்டோடைய கிருபையினால 29 வயசு ஆகுது. அங்கே ஸ்கூலில் கிட்டத்தட்ட ஒரு 250 பிள்ளைங்க படிக்கிறாங்க. அங்கே ஸ்டாஃப் டீமே கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 பேர் இருக்கிறாங்க ஸ்கூலில். அப்புறம் அந்த ரீஜனில் 70 வில்லேஜில் சர்ச் பிளான்டிங் பண்ணுறாங்க. அங்கே ஃபீல்டு ஒர்க்கர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 35-40 பேர். அப்புறம் சர்ச் பிளான்டிங் ட்ரெயினிஸு ஒரு 30 பேர் வச்சு இந்த என்டையர் ஆப்ரேஷன்ஸ் அந்த தம்பி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. பட் அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணுகிறவர்களுக்கு தான் ஆண்டவர் கிருபைகளை அதிகம் கொடுத்து பயன்படுத்துகிறார். ஆமென். இங்கே பாருங்க, இயேசு சொல்றாரு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை. ஆமாம், உங்களுக்கெல்லாம் வீடு இருக்குது, உங்களுக்கெல்லாம் வந்து நல்ல சேஃபான ஒரு சேஃப்டியான அப்பார்ட்மெண்ட் இருக்குது, உங்களுக்கெல்லாம் ஒரு பங்களா இருக்குது, உங்களுக்கெல்லாம் வந்து இல்லை ஒரு சேஃபான பட்டணத்தில் வீடு இருக்குது. ஆனால் இந்த மிஷினரிகளுக்கோ வந்து கூரை இருக்கிறதும் கரண்ட் இல்லாததும் பாம்பு வரக்கூடிய இடங்களும் இருக்கிறது. எங்கே போனாலும் வருவேன்னு சொல்கிறியப்பா, வருவியாப்பா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு. ஆளு எஸ்கேப்பு. வேறொருவனை அவர் நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும். முதலாவது என்ன சொன்னேன், the love of earthly treasures can be a hindrance. பூமிக்குரிய காரியங்கள் மீது நாட்டம் இருந்தால் அது நமக்கு தடையாக இருக்கும். ரெண்டாவது, the precedence of a job or occupation. இது எனக்கு இருக்குது, இதை செஞ்சுட்டு வர்றேன். பிரதர், ஒன்று இருக்கு செஞ்சுட்டு வரேன்னு சொல்கிறவங்களாம் எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன். வர்றதே கிடையாது. எது ப்ரையாரிட்டிங்க? இப்போ இதுதான் ப்ரையாரிட்டினா கமான். த precedence of a job or occupation. ரிட்டையர் ஆகிட்டு வர்றேன் பிரதர், சுகரோட பிபியோட ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம்
வரக்கூடிய லெவலில் அப்போ தான் வர போகிறீங்களோ? பெஸ்ட்டை உலகத்துக்கு கொடுத்துட்டு அப்புறம் இந்த ரெஸ்ட்டை வந்து நீங்கள் ஆண்டவர் கொடுக்க போகிறீங்களோ? You want to be a disciple, இங்க பாருங்க, the precedence of a job or occupation, something else is in your mind. You want that to be done first. That is a hindrance for discipleship என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பா செத்து போயிருந்தா போகாதன்னு ஆண்டவர் சொல்லியிருந்தா கடினமான காரியம் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் இங்கே அப்படி இல்லையே. There was something that was in his mind more than following Jesus. அப்படி இருக்க முடியாதுப்பா, தடப்பான்னு சொல்றார் ஆண்டவர். வர்றேன், ஆனா பிறகு வர்றேன். மூன்றாவது, பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரை உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிற இடத்திலே அனுப்பி வைத்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும். The priority of family ties, குடும்ப உறவு. அது சொல்லிட்டு வர வேணாம்லாம் சொல்லலை ஆண்டவர். ஆனால் இவனுடைய ஹார்ட்டை அறிந்த ஆண்டவர் இவன் வந்து எஸ்கேப்பாக தான் பார்க்குறான்னு தெரியுது. The tender family ties sometimes can be a hindrance for being a disciple of Jesus. When you have God as the first love, then all the other things will take its rightful place. And God wants you to honor parents. God wants you to be a loving family person. அதெல்லாம் ரைட்டு. பட் ஆனால் do you love God more? That is the big question that needs to be answered in discipleship. இந்த 3 பேரை பார்த்தீங்கன்னா, முதல் ஆள் அவனே வந்து கேட்குறான், மூணாவது ஆளும் அவனே கேட்டுறான், ரெண்டாவது ஆளை இயேசு கேட்குறாரு. இந்த 3 பேர் பைபிளில் இல்லை, இவங்க பேர் இல்லை. அதனால் நானே ஒரு பேர் கொடுத்துலான்னு பார்க்குறேன் உங்களுக்கு. முதலாவது ஆள் ஆண்டவர் கேட்கவே இல்லை, இவரே தான் வந்து கேட்டார். மிஸ்டர் டூ குயிக், அவசர கொடுக்க, வாயை மூடிட்டு சும்மா இருந்துருக்கலாம். மிஸ்டர் டூ குயிக், இப்படி இருந்திருப்பேன் அப்படி இருப்பேன், வாய் ஜாடல், ஆமாம் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன்னு சொல்கிறான். மிஸ்டர் டூ குயிக். ரெண்டாவது, அவர் பேர் இங்கே பைபிளில் இல்லை, ஆனால் நம்ம பேர் கொடுப்போமா? இவர் வந்து வீட்டில் போய்ட்டு சொல்லிட்டு வரேன்றாரு. மிஸ்டர் டூ ஸ்லோ, மிஸ்டர் டூ குயிக், அப்புறம் மிஸ்டர் டூ ஸ்லோ, அப்புறம் மூன்றாவது வீட்டில் போய்ட்டு சொல்லிட்டு வர்றேன், மிஸ்டர் டூ ஈஸி. தமிழில் சொல்கிறேனே, மிஸ்டர் அவசரம், மிஸ்டர் தாமதம், மிஸ்டர் அசட்டை. இந்த 3 காரியங்கள் தான் டிசைபிள்ஷிப்புக்கு தடை. த லவ் ஆஃப் earthly treasures, பூமிக்குரிய காரியங்கள் மீது நாட்டம், ஏதோ ஒரு வேலையை முன்பாக வைத்துக்கொண்டு வருகிறது, குடும்ப உறவுகள் தடை செய்கிறதற்கு அனுமதி கொடுப்பது. ஆமேன். இந்த 3ஐ இயேசு இங்கே சொல்லுகிறார். லூக்கா 14ஆம் அதிகாரத்தில் சிஷ்யத்துவத்திற்கான விலைக்கிரயத்தை பார்த்தோம், த காஸ்ட் ஆஃப் பீயிங் எ டிசைபிள். இங்கே லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் சிஷ்யத்துவத்திற்கு உண்டாகிற 3 தடைகளை பார்த்தோம். திருப்பி சொல்கிறேன், தி லவ் ஆஃப் earthly treasures, பூமிக்குரிய காரியங்கள் மீது ஆசை. ரெண்டாவது, வேறொரு வேலையை வைத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றுகிறதை நாம் தாமதித்து போடுறது. இன்னொன்று, குடும்ப உறவுகளை மேலாக எண்ணுவது. இவைகள் எல்லாம் சரியாக இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் சீஷனாக இருக்க முடியும். மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் ஒருவன் வந்து, ஆண்டவரே ரட்சிக்கப்பட என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறான். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்னு கேட்குறான். அப்போ கற்பனைகளை கைக்கொள்ளுன்னு சொல்கிறாரு. வேற என்ன செய்யணும்னு கேட்குறான். பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் அதிகமாக இருக்கணும்னா உன்னுடைய எல்லா காரியத்தையும் விற்று நீ ஏழைகளுக்கு கொடு. நீ பூரண சர்க்குணராக இருக்க விரும்பினால், டிசைபிளாக இருக்க விரும்பினால், உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா. அகைன் டிசைபிள்ஷிப் கால். ஆனால் அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். சால்வேஷனுக்கு எஸ் சொல்லிட்டான். சால்வேஷன் காரியத்தை நான் ஏற்கனவே கரெக்டாக பண்ணுறேன்னு சொல்கிறான். ஆனால் டிசைபிள்ஷிப் காலுக்கு அவன் தடைகளை சந்திக்கிறான். பிரியமானவர்களே,
The rich young ruler in Matthew 19 verse 16 onwards up to verse 22. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16 22. சால்வேஷனுக்கு கமிட்மெண்ட் இருக்கிறது. ஒப்பு கொடுத்தான். சின்ன வயசுலேருந்தே நான் இதெல்லாம் செய்கிறேங்கிறான். ஆனால் டிசைபிள்ஷிப்ங்கிற கால் சில பிலீவர்ஸ் தே கம் சர்டன் டிஸ்டன்ஸ், then they don't come completely. ஆமென். பிரியமானவர்களே, நமக்கு நேரம் கடந்து விட்டது. டிசைபிள்ஷிப்பை இன்றைய கூட முடிக்கலாம்னு நினச்சேன். ஆனால் எனக்கு இன்னொரு டக்குன்னு ஒரு டாபிக் இப்போ மைண்டில் ஞாபகம் வருது. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கானானுக்கு ஆண்டவர் கொண்டு போகிறதற்கு மோசேயை அனுப்புகிறார். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பார்வோன் தடை செய்கிறான். ஒரு 5 தடைகளை நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் டிசைப்பிள் ஆவதற்கு பிசாசு கொண்டு வருகிற சில தடைகள், உங்களுக்கு உண்டாகிற தடைகள், செலுத்த வேண்டிய விலைக்கிரயங்கள், அதை பார்த்தோம். ஆனால் பழைய ஏற்பாட்டிலிருந்து மோசேயினுடைய அந்த பார்வோனோடு உள்ள அந்த காரியத்தில் அந்த நெகோசியேஷன் நடக்குது பாருங்க. You can go but don't go too far. You can go but don't go as a family. You can go but without the animal sacrifice. இப்படிலாம் ஒரு 5 காரியங்களை காம்ப்ரமைஸ் கால் இருக்கிறது. ஸோ லெட் அஸ் லுக் அட் த காம்ப்ரமைஸ் கால் ஃபார் டிசைபிள்ஷிப். காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப் பார்த்துட்டோம், ஹிண்ட்ரன்சஸ் டு டிசைபிள்ஷிப் பார்த்துட்டோம். அடுத்த எபிசோடில் காம்ப்ரமைஸ் ஃபார் டிசைபிள்ஷிப் என்பதை நாம் பார்க்கலாம். அதற்கு பிறகு பவுல் மிஷனரி ஊழியத்தில் செய்த அந்த 5 காரியத்தில் 3வது காரியத்திற்கு hopefully we can go. But I'm so glad that we can treat this subject in length because it is a challenging subject. Amen. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேரம் கடந்து விட்டது. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, எங்களோட பேசின காரியத்திற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் தொடர்ந்து உம்முடைய நோக்கத்திலே எங்களை வைத்துக்கொண்டு செயல்பட எங்களுக்கு கிருபை தாரும். அருட்பணி அறைகூவல் பாடத்திற்காக, இந்த டீச்சிங்ஸ்க்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய மக்களை ஆசீர்வதித்து ஆசீர்வாத வாய்க்காலாய் தீர்த்தரலும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you people of God. See you in the next episode. 1999 ஜனவரி முதல் ஹார்வெஸ்ட் மிஷன் ஊழியங்கள் பீகாரில் துவங்கி கடந்த 23 ஆண்டுகளாக உள்ளூர் ஊழியர்களை பயிற்றுவிக்கும் பணியையும் ஊழியங்களையும் முறையாக செய்து வருகின்றது. பீகார் மாநிலத்தில் 80 விழுக்காட்டிற்கும் அதிகமான கிராமங்களில் இன்னும் இயேசுவின் நற்செய்தி எட்டவில்லை. இப்படிப்பட்ட கிராமங்களை மையமாக வைத்து வாழ்வில் நம்பிக்கையை கொண்டு வரக்கூடிய இயேசுவின் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. பெரும்பாலான கிராமங்களில் குடிநீர் வசதி சரிவர இல்லாததினால்தான் இயன்றவரை குடிநீர் வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்படுகின்றது. ஒருபோதும் தாகம் எடுக்காத ஜீவ தண்ணீரை அருளுகின்ற இயேசுவும் அறிமுகப்படுத்தப்படுகின்றார். கல்வி மையம் இல்லாத 30 அல்லது 40 கிராம பகுதிகளை மையமாக வைத்து ஆங்கில மொழி வாயிலாக கல்விக்கூடங்கள் ஏற்படுத்தப்பட்டு 4 பள்ளிகளில் சுமார் 1500 மாணாக்கர் பயின்று வருகின்றனர். 80% மக்கள் கிராமங்களில் தான் வாழ்கின்றனர். இவர்களுக்கு தேவையான அடிப்படை கல்வியும் இதர தொழில் பயிற்சிகளும் கொடுக்கப்பட்டு மேம்பாட்டு திட்டங்கள் செயல்முறையில் உள்ளன. கூடுமானவரை திருச்சபை இல்லாத 10 அல்லது 20 கிராமங்களுக்கு ஒரு திருச்சபை கட்டிடம் என்ற முயற்சி எடுத்து இயன்ற வரை அக்கிராம மக்களின் ஈடுபாட்டுடன் கட்டப்படுகின்றது. அவ்வப்போது ஊழியர்களின் செயல்பாட்டிற்கென உபகரணங்களும் வழங்கப்படுகின்றன. பீகார் மற்றும் ஒரிசா மாநிலங்களில் பணிபுரியும் 160க்கும் மேற்பட்ட ஹார்வெஸ்ட் அருட்பணியாளர்களுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் ஜெபியுங்கள். மிஷனரி ஊழிய ஜெப கையேட்டை பெற உங்களது தொலைபேசி எண்ணை எமது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.